ஒரு பிளேனோ கான்கேவ் லென்ஸ் அண்ட் ஒரு பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கு. இது வந்து இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.75 அண்ட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து 30 சென்டிமீட்டர். ரெண்டு லென்ஸுக்குமே இந்த ரெண்டையும் வந்து 40 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டியில் இருக்குது, அதோட இமேஜ் எங்கே கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரெண்டோட ஃபோக்கல் லென்த்தை கண்டுபிடிப்போம். ஃபோக்கல் லென்த் வேல்யூ இது லென்ஸ் மேக்கர்ஸ் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். 1/f equal to mu minus 1 1/r1 minus 1/r2. ஸோ இங்கே மியூங்கிறது 1.75. ஃபர்ஸ்ட் வந்து கான்கேவ் லென்ஸ்க்கு கண்டுபிடிக்கும், ஏனோ கான்கேவ்க்கு. ஸோ 1/f equal to 1.75 minus 1. The first one infinity minus second one 30 centimeter. Okay, so இது 1/infinity 0 ஆயிடும். 0.75 negative 1/30. ஸோ நமக்கு இதை சிம்ப்ளை பண்ணோம்னா f equal to negative 40 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஜஸ்ட் calculative ட்ரை பண்ணி பாருங்க. f equal to negative 40 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். இது கான்கேவ், பிளேனோ கான்கேவ். அதே மாதிரி பிளேனோ கான்வெக்ஸ்க்கு கண்டுபிடிப்போம். Again 1/f equal to same mu minus 1 1.75 minus 1 1/r1. So இங்கே 1/30 minus 1/r2 அது infinity. So again இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா f equal to 40 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். மேபி இதை நான் வந்து f1 எடுத்துக்கிறேன், இது f2 எடுத்துக்கிறேன், ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுல்ல. ஸோ இதோட ஃபோக்கல் லென்த் f1, இதோட ஃபோக்கல் லென்த் f2. ஃபைன். இப்போ வந்து நம்ம இமேஜ் எங்கே கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு லென்ஸாக அனலைஸ் பண்ணுவோம். கான்கேவ் லென்ஸ் எடுத்துக்கிறேன். ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டியில் இருந்துச்சுன்னா அதுலேருந்து வர லைட் ரேஸ் ஆல்மோஸ்ட் பேரலாக இருக்கும். ஸோ பேரலல் ரே வந்துச்சுன்னா இதோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். இது என்ன பண்ணணும்னா டைவர்ஜ் பண்ணும். ஓகே, ஸோ டைவர்ஜ் பண்ணும். அது டைவர்ஜ் பண்ணுறது வந்து இப்படியே பார்த்தோன்னா சம்வேர் இந்த ஃபோக்கல் பாயிண்ட்லேருந்து டைவர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, இது ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் கான்கேவ் லென்ஸ். அப்போ இந்த ஃபோக்கல் பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா ஃபோக்கல் லென்த் டிஸ்டன்ஸில் இருக்கும். இப்போ இங்கே 40 சென்டிமீட்டர். ஓகே, இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டியில் இருக்குது, அதுலேருந்து லைட் ரேஸ் வருது. அப்போது இந்த கான்கேவ் லென்ஸ், பிளேனோ கான்கேவ் லென்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற இமேஜ் எங்கே கிடைக்கும்னா இந்த கான்கேவ் லென்ஸோட ஃபோக்கல் பாயிண்ட்லேயே கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த இமேஜ் எல்லாம் இந்த பிளேனோ கான்கேவ் லென்ஸ் வந்து ஆப்ஜெக்டாக எடுத்துக்கும். ஃபைன். ஸோ அப்போ இந்த பிளேனோ கான்கேவ் லென்ஸுக்கு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்ப்போம். சி ஆல்ரெடி இந்த லென்ஸுக்கும் இதுக்கும் இருக்கிறது 40 சென்டிமீட்டர். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ லென்ஸ் அகைன் 40 சென்டிமீட்டர். அப்போது இந்த பிளேனோ கான்கேவ் லென்ஸ்லேருந்து 80 சென்டிமீட்டரில் இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு. அண்ட் மறக்காதீங்க இதோட ஃபோக்கல் லென்த் வந்து 40 சென்டிமீட்டர். ஸோ அப்போ என்ன சொல்லலாம்னா ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் அட் 2f டிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். இது அகைன் ஒன் மோர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸை பொறுத்தவரையிலும் ஆப்ஜெக்ட் வந்து 2f டிஸ்டன்ஸில் வச்சோம்னா இமேஜும் 2f டிஸ்டன்ஸில் தான் கிடைக்கும். ஸோ இது கான்கேவ் கான்வெக்ஸ் லென்ஸ்னு வச்சுக்கோங்க. இதில் 2f டிஸ்டன்ஸில் நம்ம இமேஜ் பிளேஸ் பண்ணும்போது ஸோ இது கான்வெக்ஸ், ஈவன் பிளேனோ கான்வெக்ஸ் அண்ட் பை கான்வெக்ஸ் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் ஆக்ட் ஆகும். ஸோ இதோட 2f டிஸ்டன்ஸில் நான் ஆப்ஜெக்ட் வச்சேன்னா இமேஜும் அதே 2f டிஸ்டன்ஸில் தான் கிடைக்கும். இது ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. இது கிளாஸ் 10லேயே வந்து ரே டயக்ராம் வச்சு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி தான் இங்கே எடுத்துக்கணும். அப்படி பார்த்தோன்னா இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்னா இந்த லென்ஸ்லேருந்து 2f டிஸ்டன்ஸில். ஸோ லைக் இங்கே சம் 80 சென்டிமீட்டரில் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இங்கே கொஷினில் என்ன கேட்குறாங்க, due to the combination the image of the object is formed at a distance x equal to something from the concave lens. இது ரொம்ப முக்கியம், from the concave lens. ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ்லேருந்து 80 சென்டிமீட்டர், கான்கேவ் லென்ஸ்லேருந்து
80 + 40 120 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இது நான் திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன யூஸ் பண்ணுறோம்னா, இந்த கான்கேவ் லென்ஸோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். பிளேன் ரேஸ் வரும்போது இதை டைவர்ஜ் பண்ணும். அப்படி டைவர்ஜ் பண்ணுறது வந்து ஃபோக்கல் பாயிண்ட்லேருந்து டைவர்ஜ் ஆகிற மாதிரி தெரியும். அப்படின்னா இந்த கான்கேவ் லென்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற இமேஜ் இதோட ஃபோக்கல் பாயிண்ட்ல இருக்கும். அதாவது இந்த லென்ஸ்லேருந்து கான்கேவ் லென்ஸ்லேருந்து 40 சென்டிமீட்டர் முன்னாடி இருக்கும். ஸோ இந்த இமேஜ் தான் இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து ஆப்ஜெக்டாக எடுத்துக்கும். அப்படி பார்த்தோன்னா இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் 2Fன்னு இருக்கும். அப்போ இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்னா அகைன் 2F டிஸ்டன்ஸில் ஃபார்ம் ஆகும், ஆப்போசிட் சைடு ஆஃப் த லென்ஸ். ஸோ அப்போது இந்த கான்வெக்ஸ் லென்ஸ்லேருந்து 80 சென்டிமீட்டரில் இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஆனால் கொஷின் என்ன கேட்குறாங்க, கான்கேவ் லென்ஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த ரெண்டு டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணணும்னா 80 + 40 120 கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 120.